ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஈடிங் மேஜிக்ன்ற சீரிஸோட ஃபைனல் எபிசோடோட 13வது எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 12 எபிசோடு போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த கம்ப்ளீட் ஆகுது சீரிஸே. சீசன் 2 கன்ஃபார்ம் வரும். அதனால யாரும் வந்து கேட்காதீங்க, நான் வந்து கன்ஃபார்ம் போடுறேன். இந்த எபிசோடு என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லெத்தாக இருக்கும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்காக மெனக்கெட்டு தான் இவ்வளோ லென்த்தா பண்ணி வச்சிருக்கேன். அதனால பிடிச்சிருந்தவங்க கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டு போயிருங்க. சரிங்க, இதோட இந்த கதையோட கடைசி எபிசோட் கூட போலாமா? அதுக்கப்புறம் இவங்கள ரெஸ்கியூ டீம்ல சாப்பிட்டுன்னு இருக்க அந்த டைம் ஏன் அவ சாப்பிட்டு வரலன்னு ரோசம் கேட்க தெரியல மேம். ஆனா அவ அந்த பெட்ரூம்ல நல்லா தூங்கின்னு இருக்கா. இப்போ சரி விட்டுரு பசிச்சா அவளே தானா இந்த இடத்துக்கு வந்துருவா, நீங்க சாப்பிடுங்க. நல்லா புரிஞ்சுது. சட்டா அது பொண்ணு கூட வேற இருக்க, என்னடா பண்றியா அது பொண்ணு கூட? ஏய் என்னடா வித்தியாசமா கேக்குறேன். நார்மலா தான் நான் அதோட பொண்ணு கூட பழகுறேன். நார்மலாவா? என்ன அவ உன்னை பார்த்து மனுஷனே இல்லைன்னு வேற சொல்லிட்டாளா? ஏய் வாய மூடுங்கடா. என்ன நான் மட்டும் ஹியூமனே கிடையாது, இங்க உட்காந்து இருக்க கேப்டன் கூட தான் ஹியூமனே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டு கேப்டனும் ஹீரோ பக்கத்துல ஒரு ஸ்பூனை பார்க்க கூட இவ பார்த்துட்டு பயப்படுறான். அப்ப பார்த்தவன் கணத்துல இருந்து ரத்தமும் வருது. அப்ப இவங்களும் டென்ஷனா இருக்கு. இவனுக்கு எல்லாருமே இப்ப பயப்படுறானுங்க. தேவையில்லாம சாப்பிடும் போது மூடாப்படி கடுப்பேத்திட்டுப்பா. எல்லாரும் கேளுங்கடா, கேப்டன்லாம் ஹியூமன் கிடையாது, அவங்க காட்ரா. அவங்க இல்லைன்னா யாருமே இல்லைங்க. அதான் முட்டாள் பொண்ணு, அவ அப்படிதான் பேசுவா. ஆமா ஆமா சரியா சொன்னு சொல்லி இவனுக்கு எல்லாரும் அது உடனே சேர்ந்துறானுங்க. ஏன்னா இவங்க கோபத்தை யாரால கட்டுப்படுத்த முடியாதுல. நான் கண்டிப்பா இன்னொரு முறை இந்த மாதிரி சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்ப அவங்களும் கூப்பிட என்னாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ண போற டெலிவரியை பத்தி தான் அவங்களும் கூப்பிட்டு பேசின்னு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோனும் வந்து ஓட்டு கேட்கறா. சீக்கிரட்டா ஒளிஞ்சு பாத்துன்னு. அப்ப இவங்களும் அந்த ஜேர்னி வேற போற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆயிடுச்சு. நாளைக்கு உன்னை வேற அந்த ஃபாக்ஸ் பொண்ணை கூட்டுக்குன்னு அந்த பேலஸ்குள்ள வர சொல்லியிருக்காரு பாரு. அது மட்டும் இல்லாம ஒன்னும் அந்த ஜேர்னில மெசேஜ் டெலிவரி பண்ண போற எல்லா டீட்டெயிலும் நாளைக்கே உனக்கு சொல்லிடுவாங்க, அதனால தயாராரு அப்படின்னு இவ்வளவு பேசின்னு இருப்பாங்க. அது எல்லாமே இவ்வளவு கேட்டுது. இது டெலிவரி மெசேஜா, ஏதோ ஜேர்னிக்கு போறானோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் விடியற் காலையிலேயே இந்த டீமன் இவ்வளவு அதாவது நம்ம ஃபிளேமும் அந்த இடத்துல இருந்து பேக்ல என்னமோ எடுத்துக்கின்னு தப்பிச்சு ஓடுறா. அதுக்கப்புறம் இந்த ஃபாக்ஸ் பொண்ணை கூட்டிக்கின்னு நம்ம ஹீரோவும் பேலஸ்குள்ள வர. அவ்வளவு இந்த பேலஸை பார்த்துட்டு முறையா இந்த பேலஸ்குள்ள வரேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் கிங்க முன்னாடி போய் இந்த பொண்ணை காமிக்க அவரும் இவளை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்கேன் அமிக்கோ. சொல்லுங்க. அப்ப இவளே ஷாக் ஆகுறா, நீ இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப நன்றி. அப்ப கிங்கே இவங்க கிட்ட வந்துட்டு மரியாதையோட பேசுறாரு. உங்களாலதான் என்னோட இதயமா கருதப்படுற இந்த கிங்டம் காப்பாற்றப்பட்டது, அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்களோட பவர்னாலதான் இப்ப இந்த கிண்டுமே அமைதியா இருக்குது. அம்மா தானே உசட்டா? ஆமா கிங்கு. அப்ப நம்ம ஹீரோவும் இவங்க ஃபியூச்சர்ல நடந்த விஷயத்த காமிச்சதுனாலதான் இப்போ அந்த பேட்டில்ல நம்ம ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிருப்பான். அப்படினாலதான் அமைதியா வந்ததுனால இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம கிங்கு கிட்ட சொல்லியிருக்கான். அதனாலதான் இப்ப கிங்கு இதை கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உன்னோட ஜேர்னியை பிளான் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம உன்னோட ரெக்வஸ்ட நான் கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன். இந்த டிராவலிங்ல நிறைய வெவ்வேறு நாடுகளுக்கு நீங்க போக போறீங்க. அதன் வகையில ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க ஒவ்வொரு எங்கேயும் மீட் பண்ணி அந்த இடத்துல மெசேஜ் டெலிவரி பண்ண போறீங்க. அதன்படி அந்த நாடுகள்ல மியாலர்க் அந்த நாடும் இதுல அடங்குது. இதை கேட்டவங்களும் ஷாக்காக. அது ஒரு வாட்டர் நேஷன், அது முழுக்க வாட்டர்னாலதான் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரு நல்ல பிரம்மாண்டமான ரிவர்ஸும் சூழலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா அந்த பீச் டெரிட்டோரிக்கு போயிடலாம். ஆமாக்கோ, இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இவங்க கூட நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கோங்க. அப்ப இது கிட்ட தேங்க்யூ வெரி மச் சொல்ல மிச்சது எல்லாமே என்னோட பிரீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்ச டீட்டெயில் எல்லாமே இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வர. இப்ப நீங்க இந்த லிங்கர் கிண்டத்தை விட்டுட்டு அடுத்த மேஜிக் ஆஃப் சிட்டின்னு சொல்லப்படுற லூக் விஸ்ட் அந்த கண்ட்ரியை தாண்டி தி நேஷன் ஆஃப் பிரேயர்னு அழைக்கப்படுற சமரிரல் அந்த கண்ட்ரியை தாண்டி அதுக்கப்புறம் தி வாட்டர் ஆஃப் நேஷன் சொல்லப்படுற மியாலர்க் அதை தாண்டி ஃபைனலி நீங்க போக போற அந்த பீச் டெரிட்டோரிக்கு போயிடலாம். இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்த மெசேஜை நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கூட சுசுனே அப்புறம் காசுகி நானும் உட்பட தி சிட்டி ஆஃப் மேஜிக்னு சொல்ல போற கண்ட்ரி வரைக்கும் நாங்க வருவோம். அதுக்கப்புறம் நீங்க போக போற கண்ட்ரிக்கு எல்லாமே உங்க கூட மிஸ் ஆமகோவோ அதுக்கப்புறம் நீங்க கூடவே ஒரு சில நைட்ஸ் கூட்டின்னு போவீங்க. இது நைட்டு கூட வருவாங்களா? அவங்க கூட கூட்டின்னு போலாமா? உங்களோட விருப்பம் தான். ஆனா நீங்க செலக்ட் பண்ண ஆள் தான் வர போறாங்க. அந்த வகையில இப்போ நம்ம அருகா கிட்ட வந்து கேக்குறான். அப்ப அவனும் இது என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இதுக்கு நீ ஒத்துப்பியா இல்லையா? உன்னோட விருப்பம் தான். அப்ப அவனும் இப்போ இந்த இடத்துல நான் தான் இருக்கணும், பட் ஆனா என்னோட வேலையை இப்ப நான் விட்டு வந்துட்டேன்னா இங்க பாத்துக்காக்கிறதுக்கு என்ன மாதிரியே
இன்னும் நைட்ஸ் இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். உங்க 2 பேருக்கும் பாதுகாப்பா நான் தான் இருப்பேன், என்னோட உயிர் போற வரைக்கும். அப்ப இது கேட்டு தாத்துணும் சைட்ல, சூப்பரா நீ தானே உண்மையிலே நைட்டு. சரி ஓகே, ஈஸியா இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு நைட்டு தேர்ந்தெடுக்கணும்னு இந்த பிரீஸ்டும் சொல்ல, இருக்காங்களே ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூரினை காமிக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பக்கம் நம்ம டீமன் ஃபிளேம் ஓடி இருக்காங்க தலை தெரிக்க. எவ்வளவு ஃபாலோ பண்ணாடா, தப்பிச்சு ஓடுறா. அப்ப அவங்களோட அந்த டைம் ரோஸும் வந்து ஒரு அடி தான் பின்னாடி அவ்வளவு போய்விய. என்ன கண்ணா என்கிட்ட இருந்து மறையலான்னு பாத்தியா? கண்டிப்பா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு உன்னால ஓடவே முடியாது. நீ எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எதுக்காக நீ ஓட பார்த்த? அது மட்டும் இல்லாம நேத்து நாங்க தனியா பேசியிருந்த அந்த டெலிவரி ஜேர்னியை பத்தி நீ கேட்டுட்டு தானே, அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக போயின்னு இருக்க. இதை நீ அந்த டீமன் லார்ட் ஆர்மி கிட்ட சொல்லி இந்த சமயம் பார்த்து எங்களை அட்டாக் பண்ண பிளான் பண்றியா? அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இந்த டெரிட்டோரியை என்னோட இடம். நீ எங்க போனாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் ஓடி போல. அப்ப எதுக்கு இப்போ ஒசாட்டா உண்மையிலேயே டிராவலிங் பண்றதுக்காக போயிடுவான்ல அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்ல. அப்ப இவங்களும் இது கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமா அவன் போறான் தான், இப்ப அதுக்கு என்ன? அவனும் என்ன மாதிரியே ஒரு ஹீலர் தான். கண்டிப்பா அவனை காட்டிலும் நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன். ஏன் ஒண்ணும் முறைக்கிற? எதனா இருந்துச்சுன்னா சொல்லிடு. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நீ இப்போ மூட்டை கட்டிருந்து போறத பார்த்தா நீயும் அந்த ஜேர்னில ஃபாலோ பண்ணி போன்றதுக்காக எதனா பிளான் பண்றியா? அப்ப இவ்வளவு இது கேட்டுட்டு, இல்ல அதாவது எனக்கு அவ கூட போகணும்னு ஒரு ஆசை தான். பயவுல இப்ப தனியா வேற போறானா, எனக்கு பேச்சு தொடங்கி ஒரு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளவு வளர. நீ கவலைப்படாத, நான் தான் ஒரு பேச்சு தொடங்கி இருக்கல, என்கிட்ட முழு நேரமா பேச. ஆமா நீங்க தான் இருக்கீங்களா? சரி பேசுறது போதும், இப்போ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடி அடிக்க அவளும் கதறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாயங்காலம் இவங்க கிட்ட பேசினு இருக்க. அவங்களும் சோகமாவே இருக்காங்க. சரி என்னடா இந்த இடத்துல இருந்து இப்போ போயிடுவியா அந்த ஜேர்னிக்கு? ஆமா நாளையோட நான் கிளம்புறேன். என்னாச்சு சோகமாயிட்டேன்? நீ கண்டிப்பா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேனா நீ எனக்கெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேதானே? அப்ப அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு இவனை வந்து உதைக்க. இல்லவே இல்லடா பைத்தியக்காரா, நான் இன்னைக்கு எஸ்கேப் பண்ணதுக்கான காரணமே உனக்காக தான். உன்னை மிஸ் பண்ண கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல இருந்து உனக்கு தெரியாம பின்னாடி போகலான்னு பார்த்தேன். அட அதெல்லாம் ஏன் எனக்காக பண்ற? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் உதைக்க. எனக்கு வலிக்குது. அமைதியா இரு ஃபிளேம். இப்ப இவனும் இவங்களோட முறையா அவனோட பிளேயர் சொல்லிட்டான்ல, அதனால அவங்களும் வெக்கப்பட்டு அகந்து இவனுக்கு ஐயோ காமிச்சிட்டு கிளம்ப. இவளுக்கு என்னடா ஆச்சு இப்படி நடந்துக்கிறான்? நீ நாளைக்கு கிளம்புறல, அதனாலதான். என்ன பேசுறீங்க கேப்டன்? ஆமா உண்மையிலேயே நீ இந்த போற ஜேர்னி வந்து ஃபுல்லாவே டிஃபரெண்ட் ஆனது. ஏன்னா நிறைய பீப்புளை நீ இதுக்கப்புறம் சந்திக்க போற. அதனால நான் இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். என்ன அது? இதுக்கப்புறம் நீ போற நிறைய கண்ட்ரிங்கள்ல நிறைய பேருக்கு ஒரு ஹீலிங் மேஜிக்ன்றது வீக்கான ஒரு டைப் ஆஃப் மேஜிக்னு தான் அவங்க நினைச்சுன்னு இருக்காங்க. பட் ஆனா அவங்க எல்லாரையும் நீ மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எல்லாரையுமே நீ இந்த உலகத்திலேயே ஹீலிங் மேஜிக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக்ன்றத சொல்ல வைக்கணும். ஏன் உடனே இவ்வளவு விழுத்தலமா பேசுறீங்க? ஏன்னா நம்மளை பத்தி அவ்வளவு கேவலமா நினைச்சிட கூடாது பாரு, அதுக்கு தான்டா. நிறைய பேர் இதுக்கப்புறம் நீ ஃபேஸ் பண்ணுவ. கண்டிப்பா அவங்க எல்லாருமே உன்னோட பவர் யூஸ் பண்ணி பீட் பண்ணி ஆகணும். ஒசாட்டா கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஜேர்னி வந்து உனக்கான ஒரு சாதாரண ஜேர்னியா மட்டும் அமையாது. அதனால கொஞ்சம் கவனமா பாதுகாப்பாயிடுறா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு தோல்ல தட்டி கொடுக்க அவங்களும் கிளம்ப. அதோட ஹீரோவும் ஃபீல் பண்றான். இப்போ எண்டிங்னால ஒரு சாங்கும் அற்புதமா போட்டு விட்டு ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்றாங்க. ஹீரோவும் சொன்னதை நினைச்சு ஹாப்பியாக அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னிக்காக கிளம்ப இவனும் தயாரா இருக்க. அப்போ போகும்போது எல்லாரும் இவனுக்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா பாதுகாப்பாயிடுறேன்னு சொல்லிட்டு போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவனும் ஆமக்கோ கூட்டின்னு போகலான்னு வர அந்த டைம் அந்த கடையோட பாட்டியும் நல்லா கட்டி தழுவி ஆறுதல் சொல்ல அவங்களும் ஆறுதலோட அதை ஏத்துக்குன்னு அதோட நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. என்ன ஆமக்கோ போலாமா? இன்னொரு பக்கம் இந்த பேலஸ்ல நம்ம சிலியா கிட்ட காசுக்கியும் நம்ம செம்பாயும் அதுக்கப்புறம் இந்த பிரீஸ்டும் சொல்லிட்டு கிளம்ப போறதுக்கு முன்னாடி பயங்களுக்கு 2 ரொமான்ஸ் பட்டு தான் போதுங்க. அதுக்கப்புறம் கேட்ட ஓபன் பண்ண இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் கேங்கு, புதிய நேஷன்ஸ் அண்ட் புதிய மக்கள். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க போற நேஷன்ஸோட ஒவ்வொரு ஆளையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அடுத்த சீசனுக்காக வரப்போற ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களை. அதுக்கப்புறம் நம்ம டீமனும் மூட்டை பேக்க தூக்கின்னு ட்ரைனிங் பண்ணி வந்துருக்க. அந்த மேயும் புலம்புறாங்க. போய் இதுகிட்ட வந்து வாடி பேச தோணி ஒரு நல்ல ஆளு கூட கிடைக்கலையே, இது மூஞ்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க அந்த டைம்ல நம்ம ரோசோ நின்னுங்கிறாங்க. ரோசோ இங்க இருந்து தூரத்துல அவங்க போறத பார்த்துட்டு அந்த இடத்துல ஹீரோவும் இவங்க இருக்கிறத கவனிக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பியும் இவங்கள ட்ரைனிங் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்புறாங்க. இதெல்லாமே ஹீரோவும் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டா சோகமா வரான். அந்த டைம்ல நம்ம செம்பாயும் கூப்பிட இவனுக்கு முன்னாடி எல்லாரும் இவனை பாக்குறாங்க. சைட்ல நம்ம ப்ளூரினோ மூடிய தூக்க விட்டுறாங்க. பயவுல கதறியே நடந்துருது. இப்ப ஹீரோவும் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஹாப்பியாக புதிய பீப்புள்ஸ் இது ஒரு நல்ல ஜேர்னியா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுல நிறைய ஆபத்துகள் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சுதான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். கண்டிப்பா அது எல்லாமே நல்லதா நடக்கட்டும். அதுக்காக நான் மட்டும் கிடையாது, நீங்களும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவனும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சீசன் 2 கன்ஃபார்ம் வரும். அது எப்போ வருதோ நான் அப்போ கன்ஃபார்ம் தொடர்ச்சியா போடுறேன். யாரும் கமெண்ட்
கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க. கன்ஃபார்ம் வந்து நான் போட்டுறேன். இந்த சீரிஸ் உண்மையிலே வேற லெவலா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தவங்க உங்கள இந்த சீரிஸ்ல எத்தனை பேருக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்தத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஓட்டிங் செக்ஷனை கிரியேட் பண்றேன். அதுல போயிட்டு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச கேரக்டரோ அதை வந்து ஓட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ல ஒரு ஆர்டின் போட்டு போயிடுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?